கள்ளக்குறிச்சி விசச்சாராய சம்பவம் தமிழக அரசியல் வரலாற்றில் கருப்பு தினம் என்றும் அதற்கு பொறுப்பேற்று அந்த துறையின் அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழக அரசியல் வரலாற்றில் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய கருப்பு தினம். கள்ளக்குறிச்சியில் நடந்திருக்கின்ற அந்த சம்பவம் எவரோராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத சம்பவம். திமுக அரசினுடைய ஸ்டாலின் அரசினுடைய கையாளாகத்தனத்தை இந்த சம்பவம் காட்டியிருக்கிறது. கிட்டத்தட்ட 35க்கும் மேற்பட்ட நபர்கள் இந்த கள்ளச்சாராயத்தால் விஷச்சாராயத்தால் உயிரிழந்திருக்கிறார்கள். இன்னும் கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே அங்கே ட்ரீட்மெண்ட்டில் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் திமுக அரசினுடைய போலி திராவிட மாடல். அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் வந்த உடனே மதுவிலக்கு கொண்டு வருவோன்னு சொன்னாங்க. ஆனால் அதை பற்றின எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கலை. தமிழ்நாடு முழுவதும் போதை கலாச்சாரம், எங்கே பார்த்தாலும் கஞ்சா, எங்கே பார்த்தாலும் டாஸ்மாக் கடைகள். அது போதாமல் இப்போ இந்த கள்ளச்சாராய இதுக்கு ஒரே தீர்வு மதுவிலக்கு கொண்டு வரணும். இந்த சம்பவம் திமுக அரசு முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும். ஸ்டாலின் தன்னுடைய கடமையை தட்டி கழிக்கக்கூடாது. திமுக அரசு முழுமையாக தன்னுடைய பொறுப்பை ஒத்துக்கொள்ள வேண்டும், தன்னுடைய தவறை ஒத்துக்கொள்ள வேண்டும். இந்த துறையினுடைய சம்பந்தப்பட்ட அமைச்சர் உடனடியாக பதவி விலக வேண்டும். அதுதான் இதற்கு ஒரே தீர்வு. இது ஒரு சாதாரண சம்பவம் அல்ல. இந்த சம்பவத்திற்கு திரு ஸ்டாலின் அவர்கள் பொதுவெளியில் தன்னுடைய மன்னிப்பு கேட்க வேண்டும். அவர் சென்று பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக பார்க்க வேண்டும். ஒரு முதலமைச்சர் இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்து 2 நாட்கள் ஆகிறது. தொடர்ந்து மரணங்கள், உயிர் பலியானது நடந்து கொண்டிருக்கிறது. உடனடியாக முதலமைச்சர் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு இந்நேரம் சென்றிருக்கணும். ஆனால் அவர் போகிறதுக்கு என்ன தயக்கம்? ஏன் மக்களை போய் பார்க்க மாட்டேங்கிறார்? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.